அறுவடை பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இந்த குடிகார பேச்சை கேட்டா ஒரே டென்ஷன் ஆகுது. நாமளும் நாகரிகமா பேசணும், யாரையும் கண்ணிய குறைவா பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இவ்வளவு நாளா யாரையுமே அநாகரிகமா பேசினதில்லை. இந்த மாதிரி குடிகாரன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினதில்லை. அதுவும் நான் ஏன் இதை சொல்றேன்னாக்க, இளைஞர்களை ஒரு கட்சி வச்சிருக்கிறன்ற பேர்ல இளைஞர்களை தப்பாக வழி நடத்துறதுனால இதையெல்லாம் இனிமே பேசி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போய் விடுறாங்க. ஏன்னா குடிகாரன் நான் சொல்லல, ஏன்னா அவரே தான் சொல்லியிருக்காரு. அதாவது தினம் நான் 2 லிட்டர் கல்ல குடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலை கட்ட அடிச்சுட்டு அப்படியே சினிமாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிகாரனே தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரு குடிச்சிட்டு வெளியே ஜாலியா இருக்கிறதெல்லாம் அந்த போட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் வெளியில வந்திருக்கு. ரெண்டாவது அவங்க கட்சிக்காரங்களே இந்த குடிகாரனை பத்தி ஒரு ரூம் எடுத்தாக்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றது, அதுல ஆடம்பரமான மதுபான வகைகளை வாங்கி கொடுக்க சொல்லி மீட்டிங்க்கு கூப்பிடுறவங்களை கட்டாயப்படுத்துவது, இந்த மாதிரி அவங்க கட்சிக்காரங்களே கட்சியில இருக்கிறவங்களே நிர்வாகிகளே புகார் சொல்லியிருக்கிறாங்க. பல பேர் புகார் சொல்லியிருக்காங்க. அதனால நான் எதுவும் என்னோட கற்பனைய என்னோட சொந்த கருத்தை நான் எதுவுமே சொல்லல. அவங்க சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். அதையெல்லாம் ஊர்ஜினப்படுத்துற மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. இப்ப அந்த வீடியோல பேசுறான். எனக்கு அவர் இவர்னு சொல்லி பேசக்கூட நான் கூசுது. இப்படியாப்பட்ட கேவலமான ஒருத்தனா ஒரு கட்சியோட தலைவரா இருக்கணும். அந்த தலைவர்ன்ற பொறுப்புக்கே தகுதி இல்லாதவனா இருக்கானே அப்படின்ட்டு இந்த இருவிகுதி போட்டு பேசக்கூட நான் கூசுது. என்னன்னாக்க, இன்னைக்கு நான் யாரை பத்தி பேசுறேன்னு நீங்களே சரியா கணிச்சிருப்பீங்க. அந்த தலைமை அதான் அந்த நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் தான். அரசியல் கட்சி துவங்கறதுக்கே தகுதி இல்லாதாலு அந்த பிரச்சாரத்துல போய் மக்கள்கிட்ட போய் பேசுது, இளைஞர்கள்ட்ட பேசுது. நான் ஜெயிச்சு வந்தனாக்க, நான் முதல்வர் ஆனாக்க வாரத்துக்கு 2 குவார்டர் வந்துடும், உங்களுக்கு 2 கிலோ ஆட்டுக்கறி கொடுத்துருவேன். எதை சொல்லி இளைஞர்களை ஏமாத்துறாங்க பாருங்க. எப்படியெல்லாம் இளைஞர்களை ஏமாத்தி அந்த ஓட்டு வாங்கறதுக்கு எப்படியெல்லாம் இளைஞர்களை மயக்கிறான் பாத்தீங்களா? நாம எப்படியாவது இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும், இந்த மது பழக்க வழக்கத்துல இருந்து வெளியே கொண்டுட்டு வரணும் என்று சொல்லி நம்ம பிள்ளைங்களை வளர்த்துறதுக்கு பெற்றோர்கள் படாத பாடுபடுறாங்க. இந்த ஆளு ரொம்ப சாதாரணமா வாரத்துக்கு 2 குவார்டர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பேசுது. நீ தான் குடிகாரனான, ஒழுங்கா நீ படிச்சிருந்தீனா இவ்வளவு போய் பேசிட்டு தெரியுவியா? நீ தான் குடிகாரனான, குடிகாரனானவே ஒழுங்கா குடிச்சுட்டு நீ வீட்டோட கிடக்க வேண்டியதானே. உனக்கு எதுக்கு ஒரு கட்சி இருக்க? உனக்கு வாய் இருக்குதுன்றதுக்கோசரம் என்ன வேணாலும் பேசி இந்த பசங்களை இளைஞர்களை கெடுத்துட்டு இருப்பியா? இந்த இளைஞர்களை வளர்க்கறதுக்கு பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அரசாங்கம் வேற வழி இல்லாம தான் டாஸ்மாக திறந்தாங்க. எல்லாம் கள்ளச்சாராயம் குடிச்சு அழிஞ்சு போறாங்க, கெட்டு போறாங்க, இறந்து போறாங்க என்று ஒரு வேற வழி இல்லாம தான் அரசாங்கம் டாஸ்மாக் திறந்தாங்க. இன்னும் வேற வழி இல்லாம தான் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு மதுவை நிறுத்திட்டாலும் அதுவும் அவங்களுக்கு அறிவியல் ரீதியா அவங்களுக்கு பல உடல் உபாதைகளை கொடுக்கும். அதனால உயிர் இழப்புகளை தடுக்கணுன்றதுக்காக அரசாங்கம், ஏன்னா இது இந்த மது பழக்கம் என்பது ஆண்டாண்டு காலமாக இருக்கு, புத்தர் காலத்துல இருந்தே இருக்கு. வேற வழி இல்லாம அரசாங்கங்கள் நடத்துது. அதை நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் மது ஒழிப்பு பிரச்சாரமும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு கட்சியோட தலைவனா இருந்துகிட்டு நேரடியா பிரச்சாரத்துல நான் ஜெயிச்சு வந்தனாக்க என் கையில இந்த அரசு இருந்ததுன்னா வாரத்துக்கு 2 குவார்டர் வாங்கி தருவேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எல்லாம் எதுக்கு ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிற? எனக்கு யாரையும் நான் அநாகரிகமா அவன்னு பேசி எனக்கு பழக்கமே இல்லை. ஒன்னுத்துக்கு உதவாத ஒரு குப்பையா இருக்கிறிய. இந்த பசங்களை இளைஞர்களை தவறான பாதையில வழி நடத்துறிய. நீதான் இப்படி கெட்டு அழிஞ்சு போன. உங்ககிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா? நீலாம் தலைவனும் உட்கார்ந்துட்டு குடிக்கிற பொண்ணுங்க உன்னை எத்தனை பொண்ணுங்களை நீ கெடுத்து வச்சிருக்க? இந்த விஜயலட்சுமி அந்த பொண்ணு பாவம் ரிப்போர்ட்டர் முன்னாடி அழுவாத கொடுமையை என் வாழ்க்கை போயிடுச்சு,
என்னை கெடுத்துட்டான், நாசம் பண்ணிட்டான்ட்டு அந்த பொண்ணு ரிப்போர்ட்டர்கள் முன்னாடி வந்து அழுதுட்டு இருக்குது. அதுக்கு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி அந்த அந்த பொண்ணோட பிரச்சனையை நீ முடிச்சியா? சரி, அதைத்தான் முடிக்கல, விட்டுட்ட. நீ இப்படி கெட்டு நாசமா போய் ஒழுக்கம் கட்டவனா இருக்கிற. உன் தம்பிங்களுக்கு அது ஒன்ன நம்பி வர இளைஞர்களுக்காவது ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்தியா? அந்த பசங்களையும் கெடுத்துட்டு இருக்க. அந்த பசங்க மத்தியில போயிட்டு மத கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்ட சிறுபான்மை இஸ்லாமியர்கள் எல்லாம் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சாப்பிடுற, மத கலவரத்தை உண்டு பண்ற பேசுற, சாதி ஏற்றத்தாழ்வுகளை பிரிவினையை பத்தி பேசுற. என்னதான் நீ மனுஷன்? நீ உனக்கு எதுக்கு ஒரு கட்சி? கேவலமா இருக்கு. கள்ள குடிச்சுட்டு நீ போய் வேணா கள்ள நீ குடிக்கிற, அதே மாதிரி இளைஞர்களையும் கள்ள குடிக்க சொல்றியா? கல்லூரிக்கு போற பசங்களை கள்ள குடிச்சு சாராயத்தை குடிச்சு அழிய சொல்றியா? என்ன இது ஒரு கேவலமான பிழைப்பா இருக்குது. நீ இப்படி கேட்டு நான் சரி உன் தம்பிங்களுக்கு நல்ல வழிபடுத்துறியே. இப்ப அந்த இடும்பாவன் கார்த்தி வீடியோ ஒண்ணு சுத்தி இருக்குது. அந்த பையன் ஒரு பொண்ணை கெடுத்துட்டு அந்த பொண்ணு என் வாழ்க்கை போச்சு, இது என்ன அரசியல்னு நினைக்கிறியா என்று சொல்லி அந்த பொண்ணு ஒப்பாரி வச்சுட்டு இருக்குது. நீ அண்ணங்கிட்ட கேட்டு சொல்றேன், அண்ணங்கிட்ட கேட்டு சொல்றேன்னு அந்த பையன் ஏமாத்திட்டு இருக்கிறான், காத்தின்றவன். அந்த ஆடியோ இப்ப சுத்திட்டு இருக்குது. அண்ணா வந்துட்டு முகநூல்ல எழுதுற பொண்ணெல்லாம் எதுக்குடா நமக்கு தேவையான்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்றாங்க. முகநூல்ல எழுதுறவங்களா என்ன தப்பான பொண்ணுங்களா? இப்படியெல்லாம் ஒரு பெண்களை வந்து தப்பா சித்தரிச்சா அந்த பொண்ணு 2 முறை வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கு. அது இலங்கை தமிழர் ஒருத்தர் வந்து பேசுறாரு, எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு. அந்த வீடியோ சுத்தி இருக்குது. இப்போ உன்ன மாதிரி தானே உன் கூட பயணிக்கிற உன்னோட தம்பிகளையும் பழக்கப்படுத்துற, பெண்களை மதிக்காம பெண்களை அவமானப்படுத்துற, கேவலப்படுத்துற. இந்த மாதிரி நீ உன்ன மாதிரி தானே உன் பசங்களுக்கு இளைஞர்களையும் நீ வந்து தப்பான வழி நடத்துற. உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியல. நீலாம் ஒரு தலைவனா இருந்துகிட்டு இவ்வளவு கேவலமா இழிவா இன்னும் உன் பிள்ளைங்களை நீலாம் எப்படி வழி நடத்துவ? உனக்குன்னு ஒரு குடும்பம் வேற, உன் யோகிதைக்கு நீ உனக்கு என்ன ஒழுக்கம் இருக்கு? நீ என்ன மனுஷனா? நீ தரம் கெட்டு போய் இருக்கிற. உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நீ ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறவன் பசங்களை போய் 2 பாட்டில் வாங்கி தரேன் குடிச்சுட்டு நீங்க ஜாலியா இருங்கன்னு சொல்றதுக்கு நீ என்ன தலைவன்? முதல்ல உன்னோட கட்சியை முதல்ல தடை செய்யணும். நீ இந்த பசங்களை ஏமாத்தி மது பழக்கத்தை ஏற்படுத்தி அந்த பசங்களை எந்த நேரமும் போதையிலே வச்சுட்டு ஏமாத்துறதுக்கு நீ வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிற. இளைஞர்களை கெடுத்து நாசம் பண்ணிட்டு இருக்க. திராவிட இயக்கம் பசங்களுக்கு இளைஞர்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்டி சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, இந்த மாதிரி சித்தாந்தங்களை சொல்லி கொடுத்து உணர்வு ரீதியா தமிழர்களை வந்துட்டு உணர்வு ரீதியா கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ இளைஞர்களை வந்து கெடுத்துட்டு இருக்க. முதல்ல இந்த இளைஞர்கள் இந்த சீமானோட இதுல வேற நீ எல்லாம் ஒரு ஆளுன்னுக்கிட்டு யாரு தமிழன் யாரு தமிழன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கெல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதி. நீ கேரளாவில் பிறந்துட்டு நீ யாரு தமிழன், நாட்டை யாரு ஆளணும் ஆளக்கூடாது நீ முடிவு பண்றியா? நீயே ஒரு கிறிஸ்டின், நீ எப்படி வந்துட்டு யாரு தமிழன் தமிழர் இல்லைன்னு நீ எப்படி முடிவு பண்ணுவ? எதுக்காவது ஒரு தகுதியோட இருக்கிறியா? உன்னை பார்த்தா அப்படி நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு வீடியோ நான் பேசுனதே கிடையாது. ஏன்னா இளைஞர்களை கெடுக்கிறேன்னா அந்த அவங்கவுங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு ஒழுக்கத்தோட பசங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பெத்தவங்களுக்கு தான் தெரியும். பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது, நல்ல பழக்க வழக்கத்தோட வரணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்ட்டு வளர்க்குற பெற்றோர்களுக்கு தான் தெரியும், பிள்ளைங்களை வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு தான் தெரியும். நீ சாதாரணமா போயிட்டு 2 பாட்டில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவன் அந்த பசங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்க நீ இது வரைக்கும்? உன் கட்சியில இருக்கிற உன் கட்சி உன்னை நம்பி வந்து ஓட்டு போடுற பசங்களுக்கு என்ன நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்துருக்க? என்ன கொள்கையை சொல்லி கொடுத்துருக்க? உன் கட்சியோட கொள்கை என்ன? இந்த பொண்ணுங்களை நீயே எப்படி கெடுத்துட்டு திரிஞ்சிருந்தா உன் கூட இருக்கிற பசங்க உன்னை நம்பி வர பசங்க எப்படி பெண்களை மதிப்பாங்க? இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நாட்டு மக்கள் தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? இப்படி ஒரு ஆளு தேவையா? ஒரு கட்சியோட தலைவன் நாட்டுக்கு தேவையா அப்படின்னு நம்ம தமிழக மக்கள் தான், நம்ம நாட்டு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அந்த ஆளை நம்பியும் ஓட்டு போடுறாங்க பாரு இந்த இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும்.
இவன்லாம் நம்மளை வழி நடத்துவானா? அப்படியே ஜெயிச்சு வந்தாலும் நீ கோட்டரை வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஊற்றி கொடுத்துட்டு படுக்க வச்சு போதையில் எந்த நேரமும் வச்சுக்கிட்டு இருக்கிறாள். நம்மளை வழி நடத்தக்கூடிய ஆளா? அப்படி ஜெயிச்சு வந்து நீ என்ன செஞ்சிட முடியும் உன்னால? எல்லாத்தையும் ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டு உன் பிள்ளைங்களை மட்டும் போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கான்வெல்ல போய் படிக்க சொன்னல. மற்ற பசங்கள்லாம் ஆடு மாடு மேயி டாக்டர் மட்டும்தான் தொழிலா? மற்ற டாக்டருக்கே தான் எல்லாருமே படிக்கணுமான்னு சொல்லி கேள்வி கேட்டல. ஆனா உன் பிள்ளைய மட்டும் போய் கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்க. இதையெல்லாம் அந்தால நம்பி போற இளைஞர்கள், அந்தால நம்பி ஓட்டு போடுற இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இந்தால என்ன பேசுது, என்ன செய்யுது, என்ன கொள்கையை வெளிப்படுத்துது, என்ன மாதிரி நடந்துக்குது, பெண்களை எப்படி நடத்துது, பெண்கள்கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்குது அப்படிங்கிறத இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த விக்கிரவாண்டி தேர்தல்லாம் ஒரு பொண்ணு அபிநயான்ற பொண்ணு தான் மருத்துவர். அந்த பொண்ணு வேற. இதுங்களா என்ன படிச்சுதுங்க? படிச்சு கொஞ்சம் கூட அறிவில்லையா? யார் பின்னாடி போகணும், யார் சொல்றத கேட்கணும், இவங்களுக்குலாம் என்ன ஒரு தகுதி தராதரம் இருக்கு அப்படின்னு ஒரு படிச்ச பிள்ளைங்களுக்கு அறிவு வேணும். இவங்க என்ன குவாலிட்டியோட இருக்காங்க, இவங்க பின்னாடி நாம போய் இந்த கட்சியில இணைஞ்சு இவங்களுக்காக ஓட்டு கேட்கணுன்றது ஒரு அறிவு வேணும். இளைஞர்கள்னாக்க மூளையை கழட்டி வச்சுட்டா சுத்துறாங்க. அறிவு வேணும். யாரு கூட போகணும், என்ன பண்ணணும், எப்படி என்ன கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுலாம் இருக்கிறது இல்ல. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க தான். இந்த காணொலியில அந்த ஆள் பேசின வீடியோ நான் வைக்கிறேன், பாருங்க நீங்க. அதனால எவ்வளவு கேவலமா பேசியிருக்குங்க. அந்த இடும்பவனை கார்த்திக் அந்த பொண்ணு வந்துட்டு கெடுத்துட்டு அந்த பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கு. அந்த பொண்ணு சாகிறதுக்கு 2 முறை வந்துட்டு தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கு. இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள்லாம் தடுக்கணும்னா இந்த சீமான்ற நாம் தமிழர் கட்சியை முதல்ல இளைஞர்கள் புறக்கணிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, இளைஞர்கள் புறக்கணிக்கணும். இன்னொன்னு வந்துட்டு இந்த கட்சியை வந்து தடை செய்யணும். இந்த சீமான்ற ஒரு ஆளு வந்துட்டு ஒரு அரசியல்வாதியா இருக்கக்கூடாது. அது நாட்டுக்கு பேராபத்தா இருக்கு. இந்த கட்சியும் சீமானையும் வந்து இந்த அரசியலை விட்டு அப்புறப்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டு, இந்த காணொலியை பாக்குறவங்க உங்களுடைய கருத்துக்கள், இது என்னோட சீமானை பத்தின என்னோட கருத்தா இருக்கு, நீங்க உங்களுடைய கருத்து என்ன என்பது குறித்தும் கமெண்ட்ல தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 ஃபுல் வாரத்துக்கு என்னடா 2 கிலோ ஆட்டுக்கறி, 2 நாட்டுக்கோழி, வேற என்ன வேணும்? நான் வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 ஃபுல் வாரத்துக்கு என்னடா 2 கிலோ ஆட்டுக்கறி, 2 நாட்டுக்கோழி, வேற என்ன வேணும்? ஆதரவு உலக தமிழினத்திட்ட இருந்து இல்லாம போம். நான் புரியுதா? இப்படி இது இல்லையா தமிழ் தேசியம்? இது இல்ல வாழ்வு கொடுக்குற உங்களோட மகளிர் பாசறையில் எவ்வளவு பொம்பளை பிள்ளைகள் பயணிக்கிற அளவு நீங்க செய்யற வேலையா இது? உங்களோட வெக்கமா இல்ல? இந்தலா இவன் அனுப்பின சகல ஆடியோ நான் நேற்று முந்தநாத்து போன் பேசின 1 மணித்தியாலம் 25 நிமிடம் இருக்கு. இவ்வளவு சகல மகளிர் பாசறைக்கு நான் இன்றைக்கு அனுப்பி இதுக்கு நீதி தரணும் இல்லைன்னா கேட்பேன். நான் நேற்று அண்ணனுக்கு அனுப்பினா இந்த செய்தியா நான் அப்படி போகுது உள்ள 2 தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள். புரியுதா? 2 தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள். கடைசியை நாங்கள் தான் சொன்னாங்க, புலம்பெயர் நாட்டுல இருந்து நாங்கள் தான் சொன்னாங்க, நாங்க அண்ணனோட பேசுறோம்மா, நீங்க பொறுமையா இருங்கன்னு. யாருக்கிட்ட எப்ப புரிய வைப்ப? போன வாரம் சொன்ன மறுபடியும் ஆரம்பிக்கிற என்ன பிரச்சனை இப்போ? அண்ணன்னா என்ன சொன்னாரு? அண்ணன் என்ன சொன்னாரு? இப்போ எப்படிப்பா சரியா வரும்? பேஸ் பண்றது எப்படி சரி வரும்? இவன் வாழ்க்கை எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டு இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா? சரி, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா? நீ வந்தது பேசினது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? சரி பண்ணணும்னா நீ அப்பவே இதை சரி பண்ணிருக்கலாம்ல. சரி பண்ண வேண்டியதானே? போய் பேசுறான், அதான் வேணாம். புரியல. சொல்லு விஷயத்த சொல்லு.